ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. அருள் தரும் உன் விழிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமது கடந்த வகுப்பில் இறுதியாக நம்ம பார்த்தது இந்த குருதேவருக்கு நம்ம செய்யும் இந்த நைவேத்தியத்தை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிறாரா, அவர் நமக்கு உண்மையான சொந்தமானவரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஆமாம், அதுக்கு தெளிவான பதிலை கொடுத்து மனப்பூர்வமாக நம்ம கொடுக்குற எல்லா நைவேத்தியத்தையும் குருதேவர் ஏற்றுக்கிறாரு. அவர் உட்கார்றாரு. அவர் கண்ணிலிருந்து ஒரு ஒளி கதிர் அது எல்லாத்தையும் டச் பண்ணி அது பிரசாதமாக அதை புனிதப்படுத்தி நமக்கு தர்றாரு. இதெல்லாத்தையும் நான் தினமும் பார்க்கறது உண்டு அப்படின்னு அம்மா அது தெளிவுபட கூறியிருந்தாங்க. அது பற்றியில் சொன்னால், அப்புறம் அவர் குருதேவனுக்கு உண்மையிலேயே சொந்தமானவரானா உண்மையிலேயே சொந்தமானவரப்பா அப்படிங்கிறார். இந்த வகுப்பில் பக்கம் 360 இந்த சாதகர்களுக்கு அவங்களுக்கு கர்ம வினை காரணமாக சில நாட்களில் சில கஷ்டங்கள் வரலாம். சிலருக்கு அது சின்ன அளவில் வந்து செல்லும், சிலருக்கு அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நிலை தடுமாற்றம்லாம் நடக்குங்கிறதுக்கு சில உதாரணங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த இதில் சின்ன வயசுலேருந்தே குருதேவர் பற்றி அன்னையர் பற்றியெல்லாம் அந்த மேகாலய மாவட்ட ஷில்லாங் பக்கத்தில் ஷில்லாங்கிலிருந்து ஒரு பக்தர், அவருக்கு சின்ன வயசுலேயே இவங்க மேலே ஒரு அதீத பக்தி. அம்மா அப்போ உயிரோடு இருக்காங்க. குருதேவர் அவர் பார்த்ததில்லை. அவர் அந்த அளவுக்கு பக்தி. அவங்க பக்கத்து ஊருக்காரங்கெல்லாம் அம்மாவை பார்க்க அப்பப்போ வருவாங்க. ஷில்லாங்குங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப தூரம், இப்போ கூட தூரம். இவன் என்னன்னா, அம்மா என்னுடைய கனவில் 7 முறை எனக்கு கனவில் அம்மா காட்சி கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் போய் அம்மாவை பார்க்குறேன். என்ன ஒரு பிடிவாதம் பாருங்கள். 1 முறை 2 முறை அம்மா காட்சி கொடுக்குறாங்க, 7 முறையும் காட்சி கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் சரி அம்மா உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா பார்க்க வர்றார். நேராக ஜெயராம்படிக்கு வர்றார். அந்த காலத்துலலாம் வர்றது போகிறதெல்லாம் ரொம்ப சிரமம். ஜெயராம்படிக்கு நடந்த வர்றாரு. நேராக அம்மாக்கிட்ட தரிசனம் பண்ணுறாரு. அம்மா 7 முறை உங்களுடைய காட்சி கிடச்சக்கப்புறம், தரிசனம் கிடச்சக்கப்புறம் தான் நேரில் தரிசனம் பெறணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கேன் அப்படிங்கிற. ரொம்ப நல்லதப்பா, இன்றைக்கி தங்கு, நான் இன்றைக்கே போகிறேன்னு அவர் ஏதோ சொல்கிறாரு. இல்லைப்பா, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கு, நீ இன்றைக்கி தங்கி நாளைக்கு போகலாங்கிறாரு. அம்மா அவர் சரிங்கிறாரு. மறுநாள் காலையில் அவர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, அப்பா நீ மந்திர தீட்சை வாங்கலையே, மந்திர தீட்சை வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு. அவர் சொல்கிறார், அம்மா நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டேனே. ஏதோ சாப்பிட்ருக்காரு. நான் காலையில் சாப்பிட்டுட்டேன், எப்படி தீட்சை எடுக்க முடியாது. அம்மா யோசனை பண்ணிவிட்டு, பரவாயில்ல, நீ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், மறுபடியும் அடுத்த முறை வர்றது, தீட்சைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. நீ கங்கா தண்ணியை சாப்பிட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு வா, தீட்சை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான்.
அவரும் சரி அப்படின்னு சொல்லி வர்றாரு. அம்மா கருணை கூர்ந்து அவருக்கு தீட்சை கொடுக்குறாங்க. தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறார். போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க தம்பி நல்ல சாதகன், அவன் சின்ன வயசு. அவன் அப்பப்போ அந்த வீட்டில் அவங்க அம்மா அப்பா இவங்கக்கிட்ட சொல்கிறது உண்டு, குருதேவர் எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு, குருதேவர் எனக்கு காட்சி கொடுத்துருக்குறாருன்னு வீட்டில் சொல்கிறது உண்டு. இதெல்லாத்தையும் இந்த சீடர் கேட்குறாரு. ஓ அப்படியா, குருதேவர் உனக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு, எனக்கு தரலையே அப்படின்னு குருதேவர் நினைக்கிறாரு, அம்மாவை நினைக்கிறாரு. அப்புறம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம், அம்மாவால் எனக்கு குருதேவருடைய காட்சியை கொடுக்க முடியும், ஆனால் அம்மா எதுமோ வேணும்னு தான் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு அந்த கெட்ட நேரம் அப்போ ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. அது எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். அம்மா எனக்கு வேணும்னு தான் எப்படி பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அப்படி இல்லைப்பா, உனக்கு நேரம் வரும்போது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் தீட்சை வாங்கியிருக்கேன், நான் இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் சாதனைலாம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு குருதேவருடைய காட்சி கிடைக்கல, நான் அம்மாக்கிட்டே நேராக போய் கேட்குறேன்னு மறுபடியும் வர்றாரு. கொஞ்சம் நல்லி திரும்பி வர்றாரு. வந்த உடனே அம்மாக்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே வந்து, அம்மா நீங்கள் எனக்கு குருதேவரை காட்டுறீங்களா இல்லையா, நான் அதை கேட்க தான் வந்திருக்கேன். அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா இப்போ தான் வந்திருக்கேன், படபடப்பாக இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக உட்காரு, எதாவது சாப்பிடு, அப்புறம் பேசலான்னு. இல்லை, நீங்கள் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இப்படி நேராக வந்து இப்படிலாம் வந்து கேட்டேன், என்னப்பா ஏன் இப்படியெல்லாம் திடீர்னு இப்படி கேட்குற? இல்லை, என்னுடைய தம்பிக்கு குருதேவருடைய காட்சியில் கிடச்சிருக்கு, நீங்கள் நினச்ச எனக்கு தரலாம், நீங்கள் வேணும்னே தான் எனக்கு காட்சி தராமல் இருக்கீங்க, என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புக்கில் அப்படியே எல்லாம் எழுதியிருக்க கான்வர்சேஷன். அம்மாவுக்கு தெரியும் இவன் கொஞ்சம் மனநிலை பாதிப்புக்கு உள்ளாயிட்டு வந்துட்டுருக்கான்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ இப்போதைக்கு இப்படியே இரு, ஜபம் பண்ணிட்டு இருக்கு, உனக்கு தீட்சை கொடுக்கப்பட்டிருக்கு, ஜபம் பண்ணு, நாளடைவில் எல்லாம் சரியாகட்டும் அப்படிங்கிறான். அவன் அதை கேட்கல. அவனோட கெட்ட நேரம் அம்மாவுக்கிட்ட இருந்து ஒரு ஜபமாலை வாங்கினா, அந்த ஜபமாலையை தூக்கி போட்டுட்டு, உங்கள் மந்திரமும் வேண்டாம், உங்கள் மாலையை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கெட்ட நேரம் ஆரம்பிக்குது பாருங்க. அப்புறம் அம்மா அந்த சீடர்கள் சொல்லி, சரி அதை எடுத்து வை, பாவம் அவனுடைய வினை பையனுக்கு இன்னும் பெரிய அளவில் பாதிப்பு இந்த அளவில் அவனுக்கு போகட்டும், ஆனால் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கஷ்டம் இருக்குது, அப்புறம் அவன் தெளிவடைவான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் அவனுக்கு 2 ஆறுதல் வார்த்தை, சரிப்பா உன் போக்கில் நீ போப்பா, எப்போவாவது உனக்கு அம்மா வேணும்னு சொல்லும்போது நீ வா. அப்போ கூட அம்மாவுக்கிட்ட அந்த அன்போடு அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வர்றான், நல்லா பைத்தியம் பிடிச்சிடுது. அப்புறம் கண்டபடி அவங்கக்கிட்ட அப்படி பேசுகிறது இதை பேசுகிறது அப்படி பண்ணி, சில இடங்களில் அந்த பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிடுறாங்க. அப்புறம் கல்கத்தாவுக்கு திரும்பி வந்து அம்மாக்கிட்ட வர்றதுக்கு பயம், அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு அங்கே கங்கை கரையில் படுத்துக்கிட்டு ஏதாவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு அப்படி இருப்பான். அம்மா மறுபடியும் ஒரு நாள் அவங்க கூட்டு வர சொல்லி அனுப்புவாங்க. வந்து, என்னப்பா நீ ஏன் இப்படி இருக்கே அப்படின்னு. அவனுக்கு கொஞ்சம் தெளிவு வருது, என்னன்னு தெரியல, எனக்கு காட்சி தரமாட்டேங்கிறீங்க, குருதேவருடைய காட்சி தரமாட்டேங்கிறேன். அப்போ அப்படியெல்லாம் இல்லை, குருதேவர் விரும்பும்போது உனக்கு காட்சி கிடைக்கும், இப்போ உனக்கு என்ன சொல்லியிருக்கோ நீ அதை பண்ணு. இல்லை, என் தம்பி எப்போதுமே குருதேவரை பார்க்குறாரு. தம்பிக்கு வயசு என்ன, அவருக்கு 12-13 வயசு. அப்போ நீ அப்படி எல்லாத்த காட்சியை நினைக்காத, அவன் கண்ணை மூடும்போது குருதேவர் உருவத்தை அவன் நினச்சிருப்பான், அதை காட்சின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அதை போய் நீ குருதேவர் வந்து காட்சி கொடுத்ததா, நேரடி காட்சி கொடுத்ததை நீ ஏன் இமேஜின் பண்ணிவிட்டு நீயே இப்படி பிடுத்த மாதிரி இருக்க,
உனக்கு வயசாகிடுச்சு, நீ குடும்பத்தில் இருக்க, 4 பேர் போல் நீயும் வாழணும். நீ இப்படி ஊர் சுற்றி இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தால், குருதேவருடைய பிள்ளை, அன்னையனுடைய பிள்ளை பைத்தியம் பிடிச்சிட்டு ரோட்டில் எல்லாம் சுற்றுறான்னு சொன்னால் அது யாருக்கு கெட்ட பேர்? குருதேவருக்கல்லவா கெட்ட பேர். நீ இனிமேல் அப்படிலாம் பண்ண போக வேண்டாம். அம்மா அதே சொல்கிறாங்க பாரு. அது குருதேவரின் பெயருக்கல்லவா அவமானம். அவரது பக்தன் பைத்தியமாகி விட்டான் என்றல்லவா மக்கள் சொல்வார்கள். குருதேவரின் பெயருக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளலாமா? போ, வீட்டுக்கு போய் 4 பேரை போல் இரு, நன்றாக உண்டு உறங்கி சந்தோஷமாக இரு. கடைசி காலத்தில் குருதேவர் வந்து உன்னை அழைத்து செல்வார், அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா அவன் தலையை கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அவன் திரும்பி வர்றான். ஓரளவு தெளிவு வந்துடுது. அவன் கர்ம வினை அப்படியெல்லாம் கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறேன்னா கொஞ்ச நாளில் எல்லாம் நார்மலாக சரியாகி நல்லா வாழ்க்கையில் மிகப்பெரிய நற்காரியங்கள் எல்லாத்தையும் செய்கிறான். ஸோ இந்த பக்தர்களுக்கு கூட சில நேரங்களில் அவங்களுக்கு கர்ம வினை இருக்கும்போது அது எந்த ரூபத்தில் வந்து எப்படி கழிஞ்சு போகுதுன்னு தெரியல. சிலருக்கு உடல் மூலியமாக, உடல் உபாதை மூலமாக, நோய்கள் மூலமாக கர்ம வினைகள் நீங்கும். சிலருக்கு இந்த மாதிரி மனநோய் வந்து அப்படி தான் நீங்குது. நிறைய பேருக்கு அப்படி ஆயிருக்கு மனநோய். குருதேவருடைய சீடர்களிலேயே ஒரு சிலருக்கு அப்படியெல்லாம் ஆயிருக்கு. அந்தந்த கர்ம வினைக்கு ஏற்ற அவங்களுடைய தாக்கத்தை அவங்க அனுபவித்து அவங்க அதுக்கப்புறம் அதிலிருந்து விடுங்க. பட் பகவானுடைய கருணை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணாலும் கூட பகவானுடைய கருணைக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் அவர் பரவாயில்ல 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 அப்படிங்கிற. இந்த குருதேவரோட வாழ்க்கையில் நம்ம தெரியும். குருதேவர் கூடவே அவர் சமாதியில் இருக்கும்போது கூடவே ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்பார். அவர் இருதயராம், அவருடைய கசின். இதுதான் முதல்ல வேலை தேடிட்டு இருந்தால் அப்புறம் குருதேவர்கிட்ட வந்து தட்சிணேஸ்வரத்தில் வேலை கேட்குறாரு. குருதேவர் அந்த மதுர் பாபுக்கு சொல்லி வேலை வாங்கி கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் ஒரு நல்லா இருந்தவர், அப்புறமா அவருடைய போக்கில் பெரிய ஒரு மாற்றம். போகிற வரவங்ககிட்ட எல்லாம் பணம் கேட்குறது, குருதேவரை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் குருதேவருக்கு நல்ல சேவையும் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த அகங்காரம் வந்து கர்ம வினையால் அவன் என்ன பண்ண, ஒரு கட்டத்தில் குருதேவரை ரொம்ப அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறான். நம்ம இதை பற்றி நம்ம ஏற்கனவே திரும்ப ஒரு வாழ்க்கையில் பார்த்துருந்தோம். ஒரு கட்டத்தில் குருதேவர் அப்படி ஒரு அவமானப்படுத்துகிறாரு. குருதேவரோட வயிறு வந்து ஒரு பிரச்சனையானதுனால சாப்பிட முடியாமல் கஞ்சி சாப்பிட்டுட்டு இருப்பார். இவர் என்னென்னமோ காளி கோயிலேருந்து சிவன் கோயில், விஷ்ணு கோயிலேருந்து கொண்டு வந்து நிறைய சாப்பிட்டுட்டு, பாரு நீ வேணும்னே தான் நீ ஷோ பண்ணுறேன், நான் எப்படி சாப்பிட்றேன் பாரு, நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி குருதேவர் சொன்னப்பா, நீ சாப்பிட்டதை சாப்பிடு, அதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லணும், என்னை தொந்தரவு பண்ணாதேன் பாரு. அப்புறம் குருதேவர் சொல்கிறார், ஏன்ப்பா என் பேரை சொல்லி நீ எல்லாருக்கிட்டையும் பணம் எல்லாம் வாங்குறியாம, எதுக்கப்பா அப்படின்னு. ஆமாம், உன்னை பராமரிக்கிறதுக்கு பணம் தேவை, நீ அதை எதுக்கு கேட்குற, நான் என்ன சொல்கிறேன்னா நீ கேட்கணும் அப்படின்னு வேற மிரட்டுறார். இது ரொம்ப ஜாஸ்தியாகி குருதேவருக்கு வேதனையை கொடுக்குது. அப்புறம் குருதேவர் ஒரு நாள் காளி அண்ணகிட்ட போய், அம்மா ஒன்று அவனுக்கு நல்ல புத்தியை கொடு, இல்லைன்னா இவன் இங்கேருந்து எடுத்துடுன்னு சொல்கிறார். அவர் கொஞ்ச நாள்லேயே அவன் ஏதோ ஒரு பூஜை பண்ண சொல்லி அது அந்த மதுர் பாபு குடும்பத்துக்கு பிடிக்காம அவனை அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அப்போ கூட குருதேவர் அவர் மேலே கருணை காட்டிகிட்டே இருந்தார். பிற்காலத்தில் வர்றாரு, குருதேவர் காண வர்றாரு, வீழ்ந்து வணங்கி அழுதுகிறாரு. குருதேவர் கண்ணில் தண்ணி வருது. சரிப்பா, அவன் கர்மவன் இப்படி, இனியாவது நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாரு. மறுபடியும் தப்பு பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு அளவு கடந்த ஒரு
அன்பு அரவணைப்பு கொடுத்தாலும் சிலருடைய நேச்சர் அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு தான் அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. பகவானுடைய கருணைக்கு ஒரு நாளும் குறைவு ஏற்படுறதில்லை. அதே போல் இந்த இளைஞன்கிட்ட அம்மா சொல்லி, நீ நல்லா இரு, நீ பரவாயில்ல, 4 பேருப்போட நீ வாழ்ந்து வா அப்படின்னு சொல்கிறான். அவன் நாளடைவில் அவனுடைய ஆறுதல் மொழி, அன்பு மொழியால் அவனுக்கு தெளிவு ஏற்பட்டு அவனுக்கு கர்ம வினைகளும் போய் அவன் நல்லா ஆகிறான். ஸோ அந்த மாதிரி அவனுடைய எதிர்பார்ப்பு வேறு, ஒரு ராங்கு ஐடியா. தம்பிக்கு காட்சி கொடுத்துட்டே இருக்கார் குருதேவர், எனக்கு நான் சாதனை பண்ணுறேன், எனக்கு ஏன் இல்லைங்கிற மாதிரி. பக்தர்கள் இதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். சாதனைங்கிறது அது ஒரு வேறு. நம்ம ஜபதியான குருதேவரை பகவானை நினச்சிட்டு பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். பகவான் எது நல்லதும் நினைக்கிறோம் அது பண்ணட்டும். நமக்கு தேவை பகவான் சிந்தனை பண்ணுற மனமும் அமைதியான மனமும் தேவை. குருதேவர் நேரில் பார்க்கணும், பேசணும், அன்னையார் பேசணும்னு நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஸோ அதுதான் அம்மா அதை சொல்ல வர்றாங்க. அவனுக்கு அதுக்கப்புறம் தெளிவு அவன் நல்லவன் ஆயிடுறான். அடுத்தது இந்த சீடர் கேட்குறாரு, அம்மா இந்த வேதாந்திகளான துறவிகள் எல்லோருக்குமே இந்த முக்தி நிலை கிடைக்குமா அப்படிங்கிறார். பொதுவாக நம்முடைய மடத்தில் வேதாந்த மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவாங்க எல்லோரும், நம்ம சம்பிரதாயப்படி. இவங்க எல்லாருக்கும் இந்த முக்தி கிடைக்குமா அப்படின்னா அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா, மாயையை வெற்றி அடைந்து ஆசையை நீக்கும்போது அவங்களுக்கு முக்தி நிச்சயம். ஆசை இருக்கிற வரைக்கும் அது முக்திக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் பகவான் கிருபையால் அதெல்லாம் நீங்கி அவங்களுக்கு அது முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு முறை காசியில் ஒரு சீனியர் சாமிஜி இருக்காங்க. அவர் காசியில் போய் காலம் அங்கே கடைசி நேரத்தில் அங்கே இருக்கணும்னு போகிறாங்க. போய் 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. அவர் போய் சீக்கிரமாக பகவான் பாதத்துக்கு போகணுன்னா அது நேரம் வரும்போது தானே போகும். அப்போது இன்னொரு சாமி போய், இங்கே காட்சிக்கு இப்படி பண்ணுறீங்க, போகணுன்னு வருகிறாங்க. நான் பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்றதுனாலையோ கங்கையில் குளிக்கிறதுனாலையோ பகவான் சிந்தனை இருக்கிறதுனால ஆயுள் கூடிக்கொண்டே இருக்குது, என்ன பண்ணுறது? பொதுவாக அப்படி தான் ஆகுது. பிருந்தாவனத்தில் காசிலும் பெண்கள் கூட நிறைய விதவைகள் சீக்கிரமாக போயிடணும்னு சொல்லி ஆதரவு இல்லாதவங்க போனால் அவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. அது என்னத்தை, சில இடங்களில் அவங்க பராமரிப்பெல்லாம் நல்லா இருக்குது, சில இடங்களில் கஷ்டமாக இருக்குது. இது காரணம் அந்த பகவானுடைய பிரசாதமும் அந்த கங்கை தண்ணியும் பகவான் சிந்தனையும். ஸோ இந்த சாமி இளைஞர் கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறார், ஆமாப்பா, நான் என்ன பண்ணுறது? சரி, கடைசி வரைக்கும் அவர் சிந்தனையில் இருப்போம், அவர் எப்போ கூப்பிட்றாரோ கூப்பிடட்டும் அப்படின்னு அந்த சாமி சொல்லிவிட்டு, பாரு நம்ம ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கோம். அப்போ இவர் மறுபடியும் இளைஞர் கேட்குறாரு, சரி நம்ம வேதங்களில் சாஸ்திரங்களை ஒரு பக்கம் காசியில் இறக்குறவங்க எல்லாருக்கும் முக்திங்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆசைகள் முடிச்சு தான் ஒழிஞ்சக்கப்புறம் தான் முக்திங்கிறாங்க. இப்போது இது ரெண்டுக்கு எது சரி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த சாமி சொல்கிறாரு, அப்போ ரெண்டுமே சரியப்பா. இப்போ இவர் சொல்கிறாரு, எப்படி ரெண்டுமே சரியாக போக முடியும்? எத்தனையோ பேர் அங்கே இறக்குறாங்க காசியில். இல்லறத்தர் இருக்காங்க, சாதாரண மக்கள் இருக்காங்க, நல்லவர்கள் தீயவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் முக்தி கிடைக்குமா? அவங்களுக்கெல்லாம் ஆசை இல்லையா அப்படின்னு. காசி பழைய காசி மாதிரி இல்லை. ஏன்ஷியன்ட் காசியில் எல்லாம் சின்ன காசி. இப்போ அது பெரிய சென்னை மாதிரி டவுனாகி போச்சு. எவ்வளோ நல்லது கெட்டதுங்க திருடனுங்கள் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க, ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், சாதுகள் எல்லோரும் இருக்கிற இடம் காசி. எல்லோருக்குமே ஆசை இல்லாமல் இருக்குமா, அவங்க முக்தி கிடைக்குமான்னு சொல்லும்போது அப்போ அந்த சாமி சொல்கிறாரு, அவங்ககிட்ட ஆசை இருந்தாலும் கடைசி நேரத்தில் பகவானுடைய கருணையால் ஆசை நீக்கப்படும்ப்பா அப்படிங்கிறார். அது பெரிய ஒரு அஷூரன்ஸ்.
அவங்க வாழ்க்கை வாழும் நேரத்தில் ஆசையோடு இருக்கிற மாதிரி தோன்றினாலும் அவங்க இருக்கும் தருவாயில் அவங்களுக்கு ஆசைகள் எல்லாம் நீங்கி போயிடும். பகவான் இருக்கணும், அப்புறம் முக்தி தானேப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு வரும். ஸோ அந்த மாதிரி இவர் கேட்குறாரு, இந்த சாதுகளுக்கெல்லாம் முக்தி கிடைக்குமான்னு. கண்டிப்பாக கிடைக்குமாப்பா அப்படின்றாங்க. ஆனால் ஒரு இடத்துல அம்மா சொல்கிறாங்க, இங்கே கூட சொல்கிறாங்க, பகவான் மேலே பக்தியும் 4 பேருக்கு உதவி பண்ணணும், ஆன்மீக விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிற எண்ணமும் ஆசையாக நினைக்கக்கூடாது. அதை ஆசையாக நினைக்கக்கூடாது. இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் சொல்லிவிட்டு அம்மா இங்கேயே சொல்கிறாங்க, குருதேவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கூட இந்த அசரான்னு சொல்லி ஒருத்தர், ஒரு வேதாந்தி, அங்கே தட்சிணேஸ்வரத்தில் தங்கி சாதனை பண்ணிகிட்ருப்பா, அங்கேயே இருப்பாள். அப்பப்போ குருதேவர்கிட்ட பல விஷயங்களெல்லாம் தர்க்கம் பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். அப்பப்போ குருதேவரை திட்டுவார், அப்பப்போ மன்னிப்பார். விவேகானந்தருக்கு அந்த அசரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஏதோ அவங்க 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை அனுமதி இல்லை அந்த காலம். குருதேவர் ஒரு கட்டத்தில் எப்போது பார்த்தாலும் நரேன் இன்னைக்கு வரல, ராக்கால் இன்னைக்கு வரல, தாரக் வரல, என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே அவங்க மேலேயே சிந்தனையில் இருப்பார். அவங்க வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஆகாரம் பண்ணி வைக்க, பிரசாதம் ஊட்டுறது, இதெல்லாம் பண்ணுவார். இதெல்லாத்தையும் இவன் பார்த்து இவன் என்ன சொல்கிறான், ஒரு நாள் அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம், நானும் பார்க்குறேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த இளைஞர்கள் மேலேயே சிந்தனையெல்லாம் இருக்கேன், பகவான் நினைக்க மாட்டீங்களா? பகவான் தானே நினைக்கணும், நீங்கள் உங்கள் மனதெல்லாம் இந்த இளைஞர்கள் மேலேயே இருக்கே, அப்போ பகவான் எப்போ அடிவீங்கன்னு அவன் குருமாரர் சொல்கிறார். இவர் சில விஷயங்கள் சின்ன குழந்தை மாதிரி, ஓ அப்படியா, உன்னை மனசில் இங்கே கொடுத்துட்டேன்னா அப்போ இறைவன் தானே நினைக்கணுமா அப்படின்னு. ஆமாம், நான் பார்த்துட்டே இருக்கேன், நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்போ தான் பகவானை நினைப்பேன் அப்படின்னு. போச்சு, அன்னைக்கு போச்சு, அவ்வளோதான். அவர் அன்றைக்கி எப்படியும் ஆச்சு. மறுநாள் காலையில் சொன்னது உடனே ஞாபகம் வருது. காலை கடனை கடித்து முடிச்சுட்டு வர்ற வழியில் இந்த ஞாபகம் வந்துடுது. ஆமாம், இந்த அசரா சொன்னார், நான் இளைஞர்கள் மேலே தான் ரொம்ப நினச்சிட்டு இருக்கிறதுன்று, அவங்க நல்லது, அவங்க என்ன ஆகுது, அவங்க ஆன்மீகம் என்ன ஆகுது, அவனுக்கு காட்சி கிடைக்குமென்னு. பகவான் நான் நினைக்கல போல இருக்குது. சரி, நான் பகவான் நினைக்கிறேன்னு அப்படின்னு நினச்சாரு. உடனே சமாதிக்கு போய் அங்கே விழுந்துடுவார். அதனுடைய தாக்கம் என்னன்னா, அவருடைய உடல் ரோமங்கள் எல்லாம் எந்திரிச்சு நின்றுடு, தலை முடியெல்லாம் 3 இன்ச்சு அப்படியே நின்றுடுச்சாங்க. கதம்ப பூ மாதிரி அப்படியே நின்றுடுச்சாங்க. இன்றைக்கி கூட கதம்ப பூ போட்டிருக்க கோயிலில் யாருக்கும், சாமிஜிக்கோ அந்நியருக்கோ தெரியல, கதம்ப சீசன். அப்படியே முகத்தில் தாடி முடி எல்லாம் அப்படியே அப்படி நின்றுடுச்சம்மா முடிகள்லாம். அப்போ ராம்லால் பார்த்துட்டு என்னமோ ஆச்சுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ குருதேவர் சொல்கிறாரு, அசரா என்னை இறைவனை நினைக்க சொல்கிறாரு, நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணாலும் அவர் கீழே இறங்கி வரல. அப்புறம் காதில் உறக்க கத்துறாரு, நீங்கள் எப்போது போல இயல்பாக இருங்கோ, நீங்கள் எப்போதுமே குருதேவர் பகவானுடைய அந்நியனுடைய சிந்தையில் தான் இருக்கீங்கோ, நீங்கள் இப்படி இருக்க வேண்டான்னு அவர் அவ்வளோ உலுக்கி காதில் அவ்வளோ சொன்னக்கப்புறம்தான் அவருக்கு இந்த உடல் ஞாபகம் வருது. அப்புறம் அந்த அசராகிட்ட சொல்கிறாரு, நீ என்னை மைண்டை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டடா, நான் அவங்களுடைய இறைவனை தானே பார்த்ததுனால தானே அவங்க மேலே அன்பை காட்டிகிட்ருக்கேன், நீ அதை போய் தப்பாக நினச்சிட்ருக்கியே, இளைஞர் மேலேயே நீ நினச்சிட்டு இருக்க, பகவானை மறந்துட்டேன்னு சொல்கிறியே. நான் அம்மாக்கிட்ட கேட்டேன், அம்மா சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட இறைவனை பார்க்குறதுனால தான் நான் அவங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயல்பார். அம்மா அதை சொல்கிறாங்க. குருதேவர் இதை பற்றி சொல்கிறாரு, சாமிஜி பற்றி. இந்த பாரு நரேன், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இறைவனை நான் நேராக பார்க்குறதுனால தான் உங்கள் மேலே அன்பு செலுத்த முடியும், இல்லைன்னு உங்கள் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஒரு முறை அவர் வரும்போது சொல்கிறார், அவர் மேலே நீ என்னை பற்றியே நினச்சிட்ருக்கேன், நான்
அங்கே இந்த பிரம்ம சமாதிக்கு போகும்போது அங்கே போய் சில அவமானப்பட்டு விடுறார் குருதேவர். இப்படியே 4 பேருக்கு முன்னால் அவமானப்பட்டு, நீ என்னை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்க, இப்படியே பண்ணி தான் ஜடபரதன்னு மானா பிறந்தாரு அப்படின்னு சாமிஜி வேறு குருதேவருக்கு சொல்லுவார். நீ இப்படியே என்ன நினச்சி நீ நரேனாக நாளைக்கு பிறக்க போகிற பாரு அப்படின்னு அவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறார். அப்போது குருதேவர் சொல்கிறாரு, என்னப்பா அப்படி சொல்கிறேன், இந்த நரேனை மட்டும் நான் பார்க்கல, உங்ககிட்ட இருக்கிற அந்த பகவானை நான் பார்த்துட்ருக்கேன், சிவபெருமானை நாராயணனை நான் பார்த்துட்ருக்கேன், அதனால தான் ஒன்று நேசிக்க பாரு, வெறும் இந்த நரேன் உடம்பு எனக்கு தெரியவில்லை, உள்ளதான் நான் பார்த்துட்ருக்கேங்கிறார். அப்புறம் அவர் கம்மன் ஆகிடுறார். ஸோ இந்த மாதிரி இந்த மக்கள் நலனுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் வர்றதை ஆசையாக கருத முடியாது. பகவான் அந்த ஆசையை அந்த தெய்வ ஆசையாக மாற்றி கொடுப்பார். அப்புறம் இங்கே அம்மா சொல்கிறாங்க, இந்த மனித பிறவி மிகப்பெரிய ஒரு அற்புதமான பிறவி. இந்த மனித பிறவி எடுத்ததுக்கப்புறம்தான் நேரடியாக முக்தி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவர்களானாலும் சரி, வேறு யாரானாலும் சரி, இந்த பூமியில் பிறந்து தான் அவங்க முக்தி நிலையை அடைய முடியும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாரு, நமக்கு அது தெரியறதில்லை. பகவான் நிறைய உலகங்கள் இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. ஜனலோகம், சத்தியலோகம், துருவலோகம், தேவலோகம்னு பல லோகங்கள் உண்டு. அம்மா இதெல்லாம் பேர் சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாத்திலிருந்தாலும் அவங்க முக்தி வேணும்னா மனுஷ ஜன்மை எடுத்து பகவானை சிந்தனை பண்ணி தான் முக்தி அடைய முடியுங்கிறது அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இது இருக்கும்போது அவங்க சூட்சுமத்தில் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்பா இப்போ சொல்லுவாங்க, சூட்சும உடம்பு சூட்சும உலகம்ங்கிறது பெரிய உலகம் இருக்குங்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஒருவேளை ஞானிகளுக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோன்னு. யார் யாரோ இங்கே இருந்துகிட்ருப்பாங்க. பெராப்ஸ் அவங்களால நம்மளால் அவங்கள பார்க்க முடியல, அவங்க கேட்டுட்ருப்பாங்க. பெராப்ஸ் இது உண்மை. ஈவன் தேவர்களுக்கு கூட நேரடி இது பண்ண முடியாது அம்மா சொல்கிறது படி. அப்புறம் அகால மரணமானவர்கள் எல்லாருக்குமே அந்த முறைப்படி, அதை நம்ம போன கிளாஸுக்கு முன்னால் பார்த்துருந்தோம், முறைப்படி அவங்களுக்கு அந்த தர்ப்பணமெல்லாம் செய்து அவங்களுடைய எல்லாம் பூர்த்தி செய்யாத வரைக்கும் அவங்க எல்லா இடத்துலையும் இதை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஈவன் தேவர்கள் கூட இந்த பூமியில் பிறந்தக்கப்புறம் தான் சாதனை பண்ணி தான் முக்தி அடைய முடியும். ஆகவே மனித பிறவி என்பது மிகப்பெரிய ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லி சங்கரர் அதை சொல்லியிருக்கார் இல்லையா. மனித பிறவி, பகவானை நினைக்கிற எண்ணம், ஒரு நல்ல குரு, இது 3 அமையிறது மிக அரிது அப்படிங்கிறது சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிறார். இப்போ அடுத்தது அம்மா கொஸ்டின் அவர் கேட்குறாரு, அம்மா நிர்விகல்ப சமாதி அடைந்த பிறகு கூட ஈஸ்வர கோடிகளால் திரும்பி வர முடியும் என்று கூறுகிறாரு, அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போது அம்மா சொல்லுவாங்க, குருதேவர் சொல்கிறது உண்டு, அவதாரங்களும் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர்களாலையும் கண்டிப்பாக வர முடியும். சாதாரண மக்கள் இந்த நிர்விகல்ப சமாதி அடைஞ்சக்கப்புறம் அந்த 21 நாள் ஆனதுக்கப்புறம் அவங்களால திரும்பி வர முடியாது. அதுக்கப்புறம் அந்த உடல் இந்த உயிரை தாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. அதை தாண்டி வந்துடுது. அது ஒரு ஜட மாதிரி ஆகிடும். இந்த 21 நாளுக்கு அப்புறம் அந்த ஆத்மா அதிலிருந்து மேலே இதாகிடுது. ஏன்னா அவதாரங்களால் போகவும் முடியும், வரவும் முடியும். குருதேவர் கூட பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அவதாரத்துடைய நோக்கம், அவங்களுடைய செயல் என்னன்னா, இந்த ஜீவனுக்கும் பகவானுக்கும் ஒரு ஏணி மாதிரி, பாலம் மாதிரி அவதாரங்கள் இருப்பாங்க. இதிலிருந்து அவங்கள அங்கே கொண்டு போகிறதுக்கான வழியை காட்டுவாங்க. சிலரை கைப்பிடிச்சி கூட்டு போவாங்க. ஏன்னா அந்த உயர்ந்த இதையும் அவங்க பார்த்துருக்காங்க, சாதாரண மக்களுடைய நிலையும் பார்த்துருக்காங்க. வழியை எளிமைப்படுத்தி கொடுத்து இன்னும் நிறைய பேரை இங்கேருந்து அங்கே கூட்டு போகிறதுக்காக தான் அவதாரங்கள் வர்றாங்க. அது ஒரு கிரேட் பீப்புளுடைய
அவங்களுடைய சக்தியை பொறுத்து அந்தந்த மக்களுக்கான ஒரு வழியை காட்டி முக்தியை கொடுக்க முடியும். சாதாரண மக்களுடைய சக்தி ஒரு கொஞ்சம் பேருக்கு அவங்க நல்வழி காட்ட முடியும், அவங்களுக்கு ஒரு நல்கதியை கொடுத்து அவங்கள விடுதலை பண்ண முடியும். அவதாரங்களால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறாங்க. இதை பற்றி குருதேவர் அமுதமொழிகளில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இங்கே கேட்குறாரு, அம்மா இந்த எல்லையற்ற அதான இந்த படைப்பில் இத்தனை உலகங்கள் இருக்குது, இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, இத்தனை கிரகங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குங்கிறாங்க, அது ஒன்றும் புரியவும் இல்லை. இந்த பூமி மாதிரி இந்த மற்ற கிரகங்களில் ஏதோ உயிரினங்கள் ஏதோ இருக்கின்றனவா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு அப்பப்போ பேப்பரில் பார்ப்போம், ஏதோ நியூஸில் போவோம், ஏதோ வேறு கிரகவாசிகள் ஏதோ வந்துட்டு போனாங்க, ஏதோ பெரிய சக்கரை மாதிரி வந்துட்டு போச்சு, என்ன ஏலியன்ஸ் வந்தாங்க அப்படின்னு அப்பப்போ சொல்லுவாங்க இல்லையா. அது என்னன்னு தெரியல. அம்மா ஒரே வாரத்தில் சொல்கிறாங்க, பூமியை தவிர எந்த இடத்துலையும் எந்த உயிரினமும் இல்லை, கிளியராக சொல்லிடுறாங்க. பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கிறது. அஃப்கோர்ஸ் நிறைய சயின்ஸ் டெக்னாலஜி மூலயமா நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அங்கே போகணும் இங்கே போகணும், அங்கே வீடு கட்டணும், சந்திரனில் இது பண்ணணும், இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் இதாக இருக்கிற சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கிற ஒழிய இங்கேயே நம்மளால் வாழ முடியாதவங்க அங்கே போய் வாழ முடியுமா? பார்த்தா சில இடத்துல ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி அதை கண்டுபிடிச்சி அங்கே நீர் இருக்குது, கல் இருக்குது, மண் இருக்குதுன்னு எவ்வளவோ பண்ணுறாங்க. அவங்க ஒரு பார்ட்டு, ஒரு நாடு பண்ணிடுச்சு, அடுத்த நாடு அதை பண்ணும்போது தான் நாமளும் அதை பண்ணியிருக்கோங்கிற மாதிரிங்கிறது. பட் ஆக்சுவலி அதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு தெரியல. பட் அம்மாவுடைய கருத்துப்படி எங்கேயும் உயிரினம் இல்லைன்னா அப்படின்னா எங்கேயும் உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிறத அம்மா தெளிவுபடுத்தணும். அம்மா சொன்ன இந்த மாயாவில் பகவான் ஒருவர் தான் எல்லாம் அறிந்தவராக இருக்க முடியும், அந்த கிரகங்களிலும் நட்சத்திரங்களிலும் உயிரினங்கள் இல்லை, அம்மாவுடைய வார்த்தை. ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவான இதை அம்மா கொடுக்கும்போது, இப்போ இந்த மனித ஏன் அம்மா முதல்ல சொன்ன மாதிரி இந்த மனித பிறவி எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் இதன் மூலியமாக தான் நமக்கு முக்தி கிடைக்குங்கிறதுக்கு அம்மா ஒன்று தெளிவுபட சொல்லியிருக்கிறார். அப்புறம் இந்த கான்வர்சேஷனில் அம்மா சொல்கிறாங்க, அவதாரங்களை நினச்சா ஒரு க்ஷணத்துலேயோ நினச்ச மாத்திரத்துலேயும் ஜீவனுக்கு முக்தி கொடுக்க முடியுமா இல்லையான்னு மறுபடி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா, அதுக்கான தகுதி இருக்கும்போது அதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீடர் சொல்கிறார், அம்மா சைத்தன்ய தேவர் ஒரு சின்ன பொண்ணு, 3 வயசு பொண்ணு, அவர் அப்படியே பஜனை பண்ணிட்டு போகும்போது ஒரு 3 வயசு பொண்ணு அப்படியே கைத்தட்டி பாடி நின்றுட்டுருக்கு, அங்கே அம்மா கிட்டே நின்றுட்டுருக்கு. இவர் அப்படியே போய் உனக்கு கிருஷ்ணருடைய பக்தி உண்டாகட்டும்னு அந்த பொண்ணை அப்படியே தொட்டு போகிறாரு, பஜனை போய்ட்டுருக்கிறார். உடனே அந்த பொண்ணு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பஜனை பாடி நிலத்தில் புரண்டு ஆறுது. அவ்வளோ ஒரு உயர்ந்த பக்திக்கு வந்துடுச்சு. அந்த பெண்ணு பேர் நாராயணி அப்படிங்கிற பெண்ணு. 3 வயசு குழந்தை, அது வரைக்கும் நார்மலில் இருந்தது. இவர் டச் பண்ணக்கப்புறம் கிருஷ்ண பக்தியில் ஓங்கி விடுது, கடைசி வரைக்கும் அப்படியே என்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட். அதுக்கப்புறம் எல்லாருமே அசந்து போயிட்டாங்க, இப்படியெல்லாம் ஒரு சக்தி. அது அந்த பகவான் அவதாரங்களுடைய சக்தி, அது வாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கும்போது அது வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. குருதேவர் கூட இங்கே 16 சீடர்களும் சன்னியாசி சீடர்கள் பலர் வரும்போது ஒருத்தருக்கும் ஒரு டச் பண்ணி அப்படியே நீ டச் பண்ணி ஒரு மந்திர சொல்லி நீ போய் தியானம் பண்ணணுன்னாங்க, அன்னியோட போதும் அவங்க வாழ்க்கை அப்படியே மாறிடுது. எல்லாம் காட்சி கிடைக்குது. குருதேவர் யார், அவங்க யார், அவங்க வந்த காரியம் என்ன, எல்லாம் இவங்களுக்கும் தெரியுது, குருதேவருக்கு தெரிஞ்சு போயிடுது. இவங்களுக்கு அந்த வாங்குகிற சக்தி இருந்தது. அந்த
அந்த பாத்திரத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது. அதனால் அந்த அவதாரங்கள் டச் பண்ண உடனே அதனுடைய இது வந்துடுச்சு. அதை சொல்லிவிட்டு நாரதர் ஒரு முறை அப்படியே வரும்போது ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணிகிட்ருப்பார். அந்த பக்கம் ஒரு எறும்பு வருது. அப்படியே பார்க்குறாரு. நான் எத்தனையோ பிறவிகள் எத்தனையோ தவங்களை செய்து நாராயணனுடைய அருள் பெற்று நான் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கேன். இந்த பாவம், இந்த எறும்பு, இத்தினோண்டு எறும்பு, இது எத்தனை ஜென்மம் எடுத்து இங்கே வருமோ, உயர்ந்த நிலைக்கு வரும்போது பாவம், அது நல்லா ஆகட்டும், அதுக்கு முக்தி கிடைக்கட்டும்னு அவர் தெரியாமையே ஒரு வார்த்தை சொல்கிறார். ரிஷி வாக்கியம் இல்லையா? உடனே அது என்ன ஆகுது, அந்த எறும்பு உடனே ஒரு பெரிய பூச்சியாக மாறுது, ஒரு பறவையாக மாறுது, ஒரு விலங்காக மாறுது. அப்புறம் மனித ஜென்மம் எடுக்குது. மனித ஜென்மத்தில் பல பிறவைகளையும் முடிக்குது. பகவான் சிந்தனையில் வருது. உயர்ந்த ஆன்மீக சிந்தனைக்கு வர்றாங்க. பகவான் சிந்தனையிலே இருந்து கடைசி முக்தி கிடைக்குது. அவர் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த எறும்புடைய வாழ்க்கையை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே எல்லாத்தையும் கடந்து முக்தி அடைஞ்சிடுது. அப்போ நாரதர் நினைக்கிறார், அடேங்கப்பா, இது என்ன அதிசயமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்முடைய கணக்குக்கு இது 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லி, நாரதர் கணக்குக்கு, நம்ம கணக்கில் அது எத்தனை வருஷம் ஆகிருக்குமோ தெரியல. அவர் உட்கார்ந்துருக்குது. அம்மா அதை சொல்கிறாங்க, ஆமாப்பா, அது உண்மைதான். நல்ல உள்ளத்தோட ஒரு ஜீவனுக்கு முக்தி உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது பகவான் அது எந்த உயிரினமாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு அது சக்தி இருக்குது. அவதாரங்களாலும் அப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறார். இந்த நாரதர் இந்த ஸ்டோரி நிறைய புராணங்கள் கூட வந்திருக்கு. கண்ணு முன்னாலேயே அந்த எறும்பு அப்படியே பரிணமித்து உயர்ந்த ஒரு மனித நிலைக்கு ஆன்மீகத்தில் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு அதுக்கு முக்தி வாய்க்கப்படுகிறது. அம்மா அதை சொல்கிறாங்க. அவதாரங்கள் நினச்சா பண்ண முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த சீடன் சொல்கிறாங்க, அம்மா, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு மனுஷன் உங்ககிட்ட தீட்சை கேட்குறாரு. நீங்கள் முதல்ல தீட்சை கொடுத்து அவனை அனுப்புகிறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு உடனே ஏதாவது எனக்கு பண்ணி எனக்கு முக்தி கொடுக்கணும் அப்படின்னு உங்களை தொந்தரவு பண்ணுறாரு. அவன் அந்த அடுத்த ரூமில் இருக்கிறதெல்லாம் கனவில் நடந்ததை அம்மாக்கிட்ட சொல்கிறான். அவள் அங்கேருந்து பேசிகிட்டே இருக்கு. அம்மா, எனக்கு ஏதாவது பண்ணியே தீரணும். முதல்ல அந்த பைத்திய சீடை வந்த மாதிரி இவரும் தொந்தரவு பண்ணுறாரு. அப்போ அம்மா இந்த சீடர்கிட்ட சொல்கிறாங்கப்பா, இவன் ரொம்ப பாவம் பண்ணவன், அவன் தீட்சை வாங்கியிருக்க, அதை ஜபம் பண்ணி அவனுடைய கர்ம வினைகளை குறைஞ்சக்கப்புறம் தான் அவனுக்கு முக்தி வாய்க்கப்பெறும். இவன் இப்போவே எனக்கு முக்தி வேணும்னு தொந்தரவு பண்ணுறான். நான் அவனுக்காக ஏதாவது பண்ண போனால் என்னுடைய உடம்பு தாங்காது, உடம்பு அழிஞ்சு போயிடும், நான் என்ன பண்ணுறதுன்னு இந்த சீடருக்கு சொல்கிறார். உடனே அந்த சீடர் அவருக்கு சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு அம்மா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க, ஜபம் பண்ணி அது மூலியமாக கொஞ்சமாவது சாதனை பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் முக்தி வேணும்னு அம்மாக்கிட்ட கேளுங்க, இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது அவர் தடுக்கிறார். அந்த ஆள் விடமாட்டேங்கிறார். அம்மா கடைசி என்ன, சரியப்பா, அவ்வளோ கெஞ்சி கேட்குறா அப்படின்னு சொல்லி அம்மா தானாக அவன் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உடனே அவன் சந்தோஷமாக போகிறான். உடனே அம்மா உடம்பு முடியாமல் படுத்துக்கிறாங்க. இந்த சீடருக்கு ரொம்ப வருத்தம். அப்புறம் கனவு கலையுது. இதெல்லாம் கனவில் நடக்குது. அது கனவு நடந்தது அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா, கனவில் இப்படியெல்லாம் ஆச்சு, கனவில் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, இது உண்மையான நிகழ்ச்சி போல் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. அம்மா, சில நேரத்தில் கனவில் நடக்கிறதில்ல நிஜந்தாம்மா, ஏற்கனவே முதல்ல ஒரு வாட்டி அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணுறது, சில நேரங்களில் என்ன அறியாமலேயே மக்களுடைய கஷ்டத்தை நினச்சி நானே வலியை போய் அவங்களுக்கு நற்கதியை கொடுக்குறேன், என்னால் அதை தடுக்க முடியலையாப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
எப்போதெல்லாம் நீ ஒரு துன்பத்தில் இருக்கியோ, கஷ்டத்தில் இருக்கோ, எப்போதும் நினைத்துக்கொள், உனக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க. whenever you are in distress, say to yourself that I have a mother, I am always with you. அம்மாவுடைய வார்த்தை. அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அம்மா இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் உடம்பு எவ்வளோதான் தாங்கும். நீங்கள் இன்னும் நல்லவங்களுக்காக இன்னும் விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு இந்த உடம்பு ரொம்ப தேவை. நீங்கள் 1-2 பாவிகளுக்காக உங்களுடைய உடம்பையே நீங்கள் அழிச்சிட்டா மற்றவங்களுக்கு கூட கொடுக்க முடியாமல் ஆகிடுமே அப்படின்னா, நான் என்ன பண்ணுறதப்பா, என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிறேன். ஸோ இது எல்லா இதுக்கும் அப்ளிகபிள். கருணை உள்ளம் படித்த தெய்வங்கள் அவுட் ஆஃப் வே போய் அவங்களுக்கு பண்ணுவாங்க. அதை சொல்லிவிட்டு அம்மா சொல்லுவாங்க, கிரீஷுடைய பாவத்தை ஏற்றதுனால தான் குருதேவர் உடலில் அவ்வளோ வேதனைப்பட்டார். அம்மா இந்த புக்கில் சொல்கிறாங்க, வலியை ஏற்றுக்கட்டாரு, அதனால்தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு. ஸோ இந்த அம்மாவுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. நம்ம கடைசியாக பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், நிறைய விஷயங்களில் அம்மா குருதேவரை தாண்டி போகிறாங்க. குருதேவர் 1-2 கேஸ் எக்ஸப்ஷனலாக பண்ணாலும் பல பேர் வந்தபோது அவர் ஒளிஞ்சிடுறாரு. அந்த கேட்டில் வரும்போதே, ஹிருதய் அவங்க ஏதோ மருந்து மாத்திரை கேட்க வர்றாங்கப்பா, அவங்களுக்கு பகவான் பற்றி ஒன்றும் தெரியாது, வந்தால் என்னை இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே போயிடுறாரு. அந்த ரூமில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் போய் பின்பக்கம் போயிடுறாரு. ஏன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட பகவான் மேலே நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன, வெறும் அவங்களோட சுயநல ஆதாயம்தான். அப்படி பண்ணுறவங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாரு. அது நியாயம் தானே. பகவானையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் பகவானுக்கிட்ட சொல்லுங்கோ, எனக்கு உங்கள் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுங்கோ, இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு இந்த காப்பாற்றுங்கோ, எனக்கு பக்தி கொடுங்கோன்னு அப்படி கேட்டால் அது விஷயம் வேறு. என்னுடைய கடனெல்லாம் அணைக்கணும், எனக்கு 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும், பகவான் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாங்கிற மாதிரி மைண்டில் வந்தால் அது எப்படி நியாயம் ஆகும்? கண்டிப்பாக இல்லை. பகவான் மேலே சிந்தனை, நம்பிக்கை, கஷ்டமோ நஷ்டமோ இது இந்த சூழ்நிலையில் நான் இன்றைக்கி இருக்கேன், இதிலிருந்து நான் வெளியே என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி எனக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு வழிகாட்டணும்னு நம்ம அப்படி வேண்டும்போது தான் பகவான் இறங்கி வருவார். பகவான் பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டுங்கிறது இதுதான் அப்படின்னு நினச்சா நிச்சயமாகுது. நிறைய பேர் கோயில்களுக்கு போகும்போது அப்படி ஒரு பர்பஸில் தான் போகிறாங்க, தெரியாமல் அப்படி பண்ணுறாங்க. நிறைய ஊரில் கிராமங்களில் தப்பித்தவர் கூட மற்றவங்க நல்லன்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு கருணை கிடைக்கல, அவங்களுக்கு பகவானோட அனுகிரகம் ஆகலைன்னா அது எப்படி ஆகும்? கொஞ்சமாவது உன் பார்ட்டில் நீ ஏதாவது பண்ணணும் இல்லை, பகவானை நினைக்கணும். இந்த ஆல்மைட்டி இஸ் தேர் டு கைட் அஸ், பிளஸ் அஸ். பகவான் நினச்சா நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க பகவான் நினச்சா பக்தியை கொடுக்கலாங்கிற சொல்லி பக்தியை கேட்கும்போது அவர் ரெண்டுமே சேர்த்து கொடுக்கட்டுமே. அம்மா அதை சொல்லுவாங்க. குருதேவர் அப்படி வர்ற சில பேர் அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் அம்மா அதையே தாண்டி யார் வந்தாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. எத்தனையோ நிகழ்ச்சி அம்மாவுடைய வாழ்க்கை நான் பார்த்துருக்கு. பாவிகளாகட்டும், தப்பு பண்ணவங்களாகட்டும், சாதாரண நிலையில் இருக்கிறவங்களாகட்டும், யார் என்ன கேட்டு வந்தாங்களோ கொஞ்சமாவது கொடுத்து அதோட பக்தியை கொடுத்துட்றாங்க அம்மா. அது அந்த விதத்தில் அம்மா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். குருதேவரே காலமாருக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார், இந்த பாரு இந்த மக்கள் எல்லாம் இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த சம்சார சாகரத்தில் சிக்கிட்டு அவ்வளோ கஷ்டத்தில் வேதனையில் இருக்காங்க, நீ அவங்கள கரையேற்றணும்மா அப்படி சொல்லும்போது, நான் ஒரு சாதாரண பெண்ணு, நான் என்ன பண்ணிட முடியும், நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னா, இல்லை நான் பண்ணதை விட பல மடங்கு நீ தான் பண்ண போகிற, நீ எல்லாம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. குருதேவர் அவ்வளோ அஷ்யூர் பண்ணி அம்மாவுக்கு சொன்னது. அம்மா பிற்காலத்தில் அதெல்லாம் சொல்லுவாங்க. பாருப்பா, குருதேவர் மணிமணியான மக்களை மட்டும் செலக்ட் பண்ணி ஓரளவு பண்ணிட்டு போயிட்டாரு, என்கிட்ட அவரால் வேண்டாததெல்லாம் என்கிட்ட தள்ளிட்டாரு அம்மா சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு
சாதாரண மக்கள் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணாமல் ஏற்றுக்கிட்டது நம்முடைய அம்மா தான். ஸோ அந்த ஒரு அம்மாவுடைய சாநித்தியத்தில் நம்ம வாழணுன்னா அவங்க சிந்தனை, அவங்க கூறிய வார்த்தைகள், அவங்க காட்டிய வழியை நம்ம எப்போதுமே சிந்தனை பண்ணிட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நிமிஷம், காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் திரும்ப ஒரு நினச்சி ஜபதியானம் பண்ணி, மற்ற நேரங்களில் இது எது பண்ணாலும் இது பகவானுடைய காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது அவங்களுடைய ப்ரெசன்ஸ் நம்ம எப்போதும் உணர்வோம். இவத அம்மா இருக்காங்க, இந்த காரியத்தில் நல்லதோ கெட்டதோ அவங்க வழி காட்டுவாங்க, எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது பை ப்ராக்டிஸ் தான் வரும். அது வந்ததுக்கப்புறம் சாதாரண சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய மனங்கள் அந்த இறை சிந்தனையிலேயே லயித்து இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும். அது குருதேவர் சொன்ன மாதிரி பகவான் பக்த ஒரு படி எடுத்து வச்சா பகவான் 10 படி எடுத்து வைக்கிறாருங்கிறது காலகாலமாக சொல்கிற உண்மை. உண்மையாக பகவான் வேணும்னு யார் வந்தாலும் கடைசி வரைக்கும் இருந்து அவங்கள நான் காப்பாற்றுறேன், இது என்னுடைய பொறுப்புன்னு குருதேவர் சொல்லியிருக்காரு. அம்மாவும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தையை அமுது மொழிகளாகட்டும், அன்பு மொழிகளாகட்டும் தினமும் ஒரு கொஞ்ச நேரமாவது படித்து அந்த சிந்தனையில் வாழும்போது மற்ற கஷ்டங்களை பெரிய அளவில் தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தாது. அந்த ஒரு நல்ல எண்ணமும் அதை படிக்கிறதுக்கும் சிந்தனை பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் திரும்ப நமக்கு கொடுத்து அவங்களுடைய கண் பார்வையிலேயே நம்மளை வாழ வச்சு நம்மளை வழி நடத்தணும்னு மீண்டும் மீண்டும் திரும்ப ஒரு பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பாக அவங்களுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.